ஸ்பீட் அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஓகே, இந்த இதை வந்து உங்களுக்கும் சொல்லலாம், உங்க சுற்றி இருக்கவங்களுக்கும் சொல்லலாம், அப்புறம் பையருக்கும் சொல்லலாம், செல்லருக்கும் சொல்லலாம். பையர்கிட்ட சொன்னால் என்ன சார் நன்மை நடக்கும்? ஸ்பீடாக இடம் வாங்கிடுவார். கரெக்டா? என்ன எதுக்குங்க ஸ்பீடாக அட்வான்ஸ் கொடு கேட்குறதுக்கு தானே. எதுக்கு இது இந்த வார்த்தை? எதுலேயுமே ஸ்பீடாக நல்ல விஷயம்னா என்னவா இருக்கணும்? ஸ்பீடாக முடிவு எடுக்கணுன்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய பேர்கிட்ட பயிரலாமா? அடுத்து என்ன போட்டிருக்கு சார் புக்கில்? அது ரெண்டு பாயிண்டா இருக்கு. முத பக்கத்தில் இருக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பக்கம். பூமியில் சிறந்த முதலீடு அது உண்மையா பொய்யா? பூமியில சிறந்த முதலீடு பூமி. பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் எர்த் இஸ் எர்த். சரி, அது இன்னும் அது டீடைல்டா அப்புறம் பார்ப்போம். அடுத்து, அனைவருக்கும் இந்த ஆண்டு கோடீஸ்வர ஆண்டாக அமையுமாக. இது ஒரு வாழ்த்து சார். இது என்னது சார்? இப்போ ஒரு வாழ்த்துனா அதை எத்தனை தடவை சொல்லலாம்? நிறைய தடவை சொல்லலாம். இது எப்போ உங்க உள்ள இருந்து ஒருத்தரை பாக்குறப்போ சொல்றீங்களோ, உங்க உள்ளுணர்வுல இருந்து சொல்றீங்களோ, அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கும் கோடீஸ்வர ஆண்டா மாறும், அவருக்கும் கோடீஸ்வர ஆண்டா மாறும். அந்த அளவுக்கு இந்த வாழ்த்தை வந்து நீங்க என்ன பண்ணணும்? மிக ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பயன்படுத்துங்க. ஓகே, மந்திரம் எத்தனை தடவை சொன்னா பழிக்குன்னு சொல்லுவாங்க? சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த வாழ்த்தையும் சொல்லிட்டே இருக்கணும். வாட்ஸ்அப்ல டெய்லி எத்தனை பேர்ட்ட சொல்லலாம் சார் இந்த வாழ்த்தை? நிறைய பேர்ட்ட சொல்லலாம். ஒரு 100 பேர்ட்டையாவது தினந்தோறும் வாட்ஸ்அப்ல சொல்ல முடியும். இல்ல ஒரு 50 பேர்ட்டையாவது சொல்ல முடியும். போன்ல எத்தனை பேர்ட்ட சொல்லலாம் சார்? ஒரு 20 பேர்ட்டே சொல்லலாமா? தினந்தோறும் ஒரு போன் போட்டு ஒரு 20 பேருக்கு என்ன வாழ்த்து சொல்லணும்? இந்த கோடீஸ்வர வாழ்த்தை சொல்லலாமா? சரி, நேரில் சந்திச்சுட்டு தினந்தோறும் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நேர 10 பேர் சந்திச்சிருவீங்களா? நீங்க சந்திச்சிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமே. தினந்தோறும் ஒரு 5ல இருந்து 10 பேர் சந்திப்பீங்களா? சந்திக்கிறப்பெல்லாம் தினந்தோறும் ஒரே ஒரு திருப்ப அதே நபரே சந்திக்க தேவையில்லை. நிறைய நபர்களை போய் நம்ம கிட்ட இருக்க கெட்ட பழக்கமே சந்திச்ச நபரே தான் திருப்ப சந்திப்போம். கொஞ்சம் மாற்றத்தில் போய் சந்திச்சாதான் அதுக்கு பேர் மார்க்கெட்டிங். வேற ஒண்ணுமே இல்லை மார்க்கெட்டிங். கரெக்டா? எக்ஸ்ட்ராவா நபர்களை போய் சந்திக்கணும். நீங்க இப்ப சந்திச்ச நபரை திருப்ப சந்திக்கணும். அது தப்பு கிடையாது. ஆனா பொழுதுன்னைக்கு அவரே தான் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எந்த மாறுதலுக்கும் ஆக மாட்டீங்க. புரியுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம நிறைய பேரை போய் நேரில் சந்திக்கலாம். சந்திச்சு என்ன சொல்லலாம்? வாழ்த்து சொல்லலாம். டெய்லி 5 பேர் நீ வச்சுக்கலாமா? புது நபர் 5 பேர். புரியுதா? எந்த நபரு? புது நபர்கள் 5 பேர்கிட்ட போய் என்ன சொல்ல போறோம்? வாழ்த்து சொல்ல போறோம். ஓகே, என்ன வாழ்த்து? கோடீஸ்வர வாழ்த்து. யாராவது அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா? இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்து யாராவது சொல்லியிருப்பாங்களா? இல்ல அவங்க வாழ்நாள்ல யாராவது சொல்லியிருப்பாங்களா? சொல்லல. அப்ப உங்களை கண்டிப்பா என்ன வச்சுக்குவாரு? நினைவில் வைத்துக் கொள்வார். இதற்குள்ள வழி என்னன்னு உங்கள்கிட்ட கேட்பார். கண்டிப்பா கேட்பார். அதுக்கு தான் இந்த வாழ்த்து ரொம்ப பயன்படும். ஓகே, சரி, அது அடுத்து ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன போடுங்க சார்? அது என்னைய விட்டுருங்க. அடுத்த என்ன போட்டிருக்கு? ஹோல்சேல் கார்டு போட்டிருக்கு. கீழே என்ன 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கா? நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன போட்டிருக்கு? 10,000 வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க நம்ம கம்பெனிக்கு. எத்தனை வாடிக்கையாளர்கள்? சரி, 10,000 சேல்ஸ் போட்ட ஒரு எக்ஸ்பர்ட் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்குமா? அப்போ என்னை உற்சாகப்படுத்துறீங்களா? எக்ஸ்பர்ட் இருந்து கற்றுக்கணும் சார் எப்பயுமே. என்ன கரெக்டா? யார்கிட்ட இருந்து கற்றுக்கணும்? எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக தொழில கற்றுக்கலாம். புரியுதா? இப்போ இங்கே யாராவது சேல்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு சேல்ஸ். உடனே என்ன பண்ணணும்? போய் அவர்கிட்ட இந்த கஸ்டமர் யார்கிட்ட இருந்து எடுத்த அப்படிலாம் என்ன கேட்கணும்? எப்படி எடுத்தீங்க? எனக்கு சொல்லித்தாங்க. அந்த மந்திரத்தை, அந்த சீக்ரெட்டை சொல்லித்தாங்க. உங்களோட வயசு கம்மியானவராக இருக்கலாம். என்ன கலர் கொஞ்சம் கம்மியானவராக இருக்கலாம். என்ன அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. என்ன நடந்தது, எப்படி நடந்தது சார், எனக்கு சொல்லித்தாங்க. கேட்கலாமா? எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சொல்லித்தர மாட்டாங்களா சார்? நம்ம கேட்குற விதத்தில் கேட்டால் சொல்லித்தரோம். நம்ம யார்ட்டையும் கேட்குற விதத்திலே கேட்குறோம். என்ன சேல் போட்டியாமே எப்படி எப்படி கேட்கணும்? அதோட தன்மையில கேட்கணும். இன்னைக்கு தைப்பூசமா? முருகர் வந்து அவங்க அப்பாவுக்கு பாடம் சொல்லி தந்தார் தெரியுமா? எப்படி சொல்லி தந்தார் தெரியுமா? கை கட்டி வாய்ப்பூத்தி மண்டி போட்டு கேட்டா நான் அவனுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னாரு. அவங்க அப்பனை யாரு? அவங்க அப்பன் தான் இறைவன் சொல்றோம் நம்ம. அவனே என்ன சொன்னாரு? இப்படின்னா நான் பாடம் சொல்லித்தரேன், இல்லைன்னா உனக்கு பாடம்லாம் சொல்லித்தர முடியாதுன்னாங்க. ஸோ அதனால கற்றுக்கொள்ளும் போது அந்த தன்மையில நம்ம கத்துக்கணும். ஓகேயா? நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாருன்னா அந்த குருவோட தன்மையை நம்ம முழுமையா எடுத்துக்கணும்னா இது என்ன அப்படின்றதுல நாம முதல்ல பணிவா இருந்துதான் அந்த விஷயங்களை
கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? அதனால சேல்ஸ் யார் போட்டாலும் சரி, உங்க லீடர்ஸ் நீங்க கத்துக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு மனிதர்கிட்ட போய் ஒரு ஒரு பையரே இருப்பார், அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கூட நீங்க கத்துக்கலாம். அதனால எல்லா இடத்துலையும் கேட்பது மிக மிக முக்கியம். புரியுதா? செல்வத்துள் செல்வம் அச்செல்வம். ஏன் அப்படி சொன்னார் வள்ளுவர்? எல்லா செல்வம் உன்னை விட்டு அகன்றாலும் இந்த செவி செல்வம் இருந்தா அதுல நாங்க இன்னைக்கு சொல்றோம்ல ஒரு வாழ்த்து, அந்த கோடீஸ்வரர் வாழ்த்து உங்க செவியில போய் உங்க வாழ்க்கையவே மாத்தி அமைச்சிரும். அதனால எந்த செல்வம் போனாலும் எந்த செல்வத்தை விட்டுறக்கூடாது, செவி செல்வத்தை விட்டுறக்கூடாது. ஓகே? எல்லாரும் நல்லா நிறைய விஷயங்கள் எல்லார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா தேவையில்லாத விஷயங்கள தெரிஞ்சுக்க கூடாது. அவங்க இப்படி சொன்னாங்க சார், இவங்க அப்படி சொன்னாங்க சார், ரியல் எஸ்டேட்ல இப்படி இருக்காமே சார், ரியல் எஸ்டேட்ல அப்படி இருக்காமே சார், இதை பத்திலாம் பேசக்கூடாது. அவங்க ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு போறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட் பத்தி அவங்க சொன்னாங்க. ஓகேயா? உங்களுக்கு யார் ரியல் எஸ்டேட் சொல்லித்தரா? நாம தானே சொல்லித்தரோம். அப்ப இங்க என்ன ஃபார்மேட்டு, இங்க என்ன கோடீஸ்வர பாதனையை நோக்கின பயணம்ன்றதை எங்க கத்துக்கணும்? இங்கே மட்டும்தான் கத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க என்னன்னா, நீங்க எல்லாருமே ஒரு முழு நேரம்னா என்ன சார்? ஃபுல் டைம்னா இன்னைக்கு எப்படி நீங்க முழு நேரமா இங்க இருக்கிறீங்களோ இதே மாதிரி ஆதியில் என்னவா இருக்கணும்? முழு நேர பார்ட்னரா நீங்க இருக்கணும். ஊழியரா பார்ட்னரா? பார்ட்னர் இல்லையா? முழு நேர பார்ட்னர். நீங்க எங்களுடைய என்ன பார்ட்னர்? பிசினஸ் பார்ட்னர். பிசினஸ் பார்ட்னர் நான் எப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கணும் சார். நான் சுறுசுறுப்பா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேனா? என்ன எல்லாரும் சுறுசுறுப்பா இருப்பீங்களா சார்? இந்த ஆண்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா எல்லா விஷயத்துலயும் எதுவா இருக்கணும்? சுறுசுறுப்பா இருக்கலாம். எதுலையுமே லேசியா இருக்கக்கூடாது. சரியா? முடிவு பண்ணிக்கலாமா? யார் யாரெல்லாம் இந்த வருஷம் சுறுசுறுப்பா இருக்க போறீங்க? ரைட், எல்லாரும் சுறுசுறுப்பா கை தூக்குனீங்க, ரொம்ப சூப்பர். சுறுசுறுப்பான மனிதனை தவிர எவனும் வெற்றியாளனா மாறவே முடியாது சார். அதுல எந்த ஒரு இந்த ஆண்டு நீங்க அதை ரொம்ப ஸ்திரமா முடிவு பண்ணிக்கிங்க. சுறுசுறுப்பான மனிதனையும் இன்னொரு இது காலம் தாழ்த்தாத மனிதனையும். என்னது? ஒரு விஷயத்த தள்ளி போடுறாங்க பாத்தீங்களா? எந்த விஷயத்தையும் தள்ளி போடாம இன்னைக்கே செஞ்சு முடிச்சோம்னு இருக்காருல்ல, அந்த மனிதரையும் என்ன பண்ண மாட்டாங்க, யாருனாலையும் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த விஷயத்தையும் தள்ளி போட முடியாதுன்றதுக்கு எனக்கு ஒரு கதை, நான் 1ஆம் கிளாஸ்ல படித்த கதை எனக்கு ஞாபகம் வருது. 1ஆம் கிளாஸ்ல படித்தேன். 1ஆம் கிளாஸ்ல படித்த கதையை நான் சொல்லட்டுமா சார்? இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஞானிகிட்ட போய் ஒரு அறிவுரை கேட்குறாரு. ஓகே? அவர் 500 ரூபாய் வாங்கினாரு. எவ்வளோ வாங்கினாரு? அப்போ 500 ரூபானா இப்போ 5 லட்சத்துக்கு சமம். எவ்வளோ சமம்? வாங்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இன்னைக்கு வேலையை இன்னைக்கே செஞ்சிரு, நாளைக்கு தள்ளி போடாத. இவ்வளோதான் சொன்னார். ஓகே? இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே. அந்த இவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு செல்வன் தான், அவனுக்கு ஒரு 2-3 கப்பல்லாம் இருக்கு. ஓகே? இதை போய் கேட்கறதுக்கு இந்த ஆள்கிட்ட போய் 5 லட்சம் கொடுத்தோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்போட எங்கே போகிறான்? அவன் துறைமுகத்துக்கு போகிறான். ஓகே? வெறுப்போட துறைமுகத்துக்கு போகிறப்போ இந்த ஆள் நம்மளை ஏமாத்திட்டானே, யாரு அந்த ஞானி நம்மளை ஏமாத்திட்டானேன்னு ஒரே அவனுக்குள்ள என்ன ஏதோ சொல்லி தருவான்னு சொல்லிட்டு இவ்வளோ காசு கொடுத்தா அவன் இதே மட்டும் சொல்லி நம்மளை அனுப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் மேலே கோபமாகவே இருக்கிறான். இந்த கோபத்தோடையே என்ன பண்ணுறான், அவன் கப்பல் நிற்கிது, ஒரு 2-3 கப்பல்லேருந்து அவங்க கப்பல்லேருந்து என்ன இறங்கிட்டு இருக்கு, சரக்குலாம் இறங்கிட்டு இருக்கு. இந்த தொழிலாளிகள்லாம் சொல்கிறாங்க, ஐயா கொஞ்சம் காற்றா இருக்கு, நாங்கள் நாளைக்கு இறக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், ஏய் நான் 5 லட்ச ரூபா கொடுத்து படிச்சிருக்கிறான். என்ன படிச்சிருக்கிறேன்? இன்னைக்கு வேலையா இன்னைக்கே செய்யணும். அவன் என்னை ஏமாத்திட்டான், இதை நான் இன்னைக்கே செஞ்சு பார்க்கணும், நீ இறக்கி வச்சுட்டு தான் கிளம்புற அப்படின்ட்டான். ஓகே? இவங்க எல்லாரும் கரெக்டாக எல்லாத்தையும் குடவுனில் இறக்கி வச்சுட்டு கிளம்புறவள் படாப்படுத்தி எடுத்துட்டான். ஏன்னா காற்று அடித்தாலும் பெரிய அடிச்சு இறக்கி வச்சுட்டான். நைட்டு பெரிய புயல் வந்துடுச்சு. ஓகே? மித்தவங்க கப்பலில் இருக்க சரக்கெல்லாம் கடலில் போயிடுச்சு. இவனோட சரக்கோட மதிப்பு 10 மடங்கு உயர்ந்துருச்சு. இப்போ வேண்டா வெறுப்பா ஒரு அட்வைஸை நீங்கள் கேட்டீங்கனாலும் அது உங்களுக்கு வேலை செய்யுதா செய்யலையா? புரியுதா புரியலையா? திட்டிக்கிட்டே ஒரு அட்வைஸ் நீங்க கேட்டாலும் அதை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா என்ன செய்யுது? வேலை செய்யுது. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றது, நாங்க சொல்றது உங்களுக்கு கசப்பா இருந்தாலும் என்ன பண்ணணும், செஞ்சு பார்க்கணும். 5 பேரை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சந்திக்கலாமா? 10 பேரை சந்திக்கலாமா சார்? எத்தனை நபர்களை சந்திக்கிறீங்களோ, சந்திச்சு உரையாடல் செய்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வளர்ச்சியே இருக்கு. நாங்க தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நபர்களை இது மூலமா, வாட்ஸ்அப் மூலமா, ஜூம் மூலமா என்ன பண்றோம், சந்திச்சுக்கிட்டே இருக்கோம், தொடர்புல இருந்துகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி தான் நீங்களும் சந்திச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்புல இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதனால இந்த ஒரு கதையை நல்லா புரிஞ்சுதா? என்ன, இன்றைய வேலையை இன்றைய செய், நல்லபடியா செய். சரியா? நன்றைய செய்ன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அது அடுத்த பாயிண்ட் என்னதுமா புக்கில்? we are in 24 branches. இப்போ 26வது பிரான்ச் நேற்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் திருப்பூரில். ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 டிஸ்ட்ரிக்டில் நம்ம வந்து 15 மாவட்டங்களில் நம்ம நிறுவனம் வந்து கிளை போட்டிருக்கு. இதில் தமிழ்நாட்டில் இருக்க 40 மாவட்டத்துலேயும் நான் பண்ணிடலாமா? இன்னும் கூட ஒரு 5 மாவட்டம் வரை நமக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 40-45 மாவட்டமாக வளரப்போகுது. ஸோ தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளும் பங்கெடுத்துக்கலாமா? சார் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுலாம் நிறைய குறை சொல்லிகிட்டே இருக்கலாம், என்ன யாரை வேணாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் போகிற ரோட்டில் தானே இன்றைக்கி போகிறோம். சொல்லுங்கள் சார், கவர்மெண்ட் கட்டி கொடுத்த பஸ் ஸ்டாண்டில் ஏறி தானே போகிறோம் இல்லையா? ஸோ கவர்மெண்ட்டில் நிறைய நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குது. கவர்மெண்ட் போட்டு கொடுத்த சிப்கார்ட்டில் தான் இன்றைக்கி ஒரகடம் சிப்கார்ட் ஓடிட்டு இருக்கு. ஐடி பார்க்கில் தான் இன்றைக்கி OMR ஓடிட்டு இருக்கு. பல பேருக்கு என்ன கிடைக்குது, வேலைவாய்ப்பு கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நல்லதும் நடக்குது, சில தீமைகளும் இருக்குது. நல்லதை என்றும் பாராட்டமா பாராட்டணுமா? அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கை தட்டலாமா? எந்த கவர்மெண்ட் வேணாலும் வரட்டும், அவங்களுக்கு முழுமை என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்து தான் ஆவாங்க. அதுக்காக தீமைகளே செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்ல விஷயங்களை என்றைக்குமே நம்ம அங்கீகரிக்கணும், அதில் எந்த டவருமே கிடையாது. சரியா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எத்தனை இருக்கு? 383-84 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு. யார் பயன்படுத்துறதுக்கு? யார் கட்டினா? கவர்மெண்ட் கட்டியிருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் யார் உருவாக்கி கொடுத்துருக்கா? கவர்மெண்ட் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸையும் நம்ம பயன்படுத்தணும். அதுக்குள்ளே வேலைகள் நம்ம தொடர்ச்சியாக செய்வோம். இப்போது அடுத்து பிரான்ச்சஸ் பார்த்துட்டீங்க. அப்புறம் பிஸ்னஸ் கார்டு. இந்த கார்டு தான் சார் இது டோட்டல் உங்களுடைய மொத்தம். இது ஒரு ஆப்பிள் ஐஃபோன் மாதிரி எடுத்துக்கோங்க. இது என்னது? ஆப்பிள் நிறுவனம் அந்த ஐஃபோன் கண்டுபிடிச்சதில்ல, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃபோன் கண்டுபிடிச்சதா? அந்த ஃபோனில் லைட்டாக ஒரு கேமராவை கூட்டுவான், வேறு என்ன பண்ணுவான், ஒரு ஜிபியை கூட்டுவான் இல்லையா? கொஞ்சம் மாடலை கொஞ்சம் கலரை வேணால் மாற்றுவாங்க, பேக்கிங்கை லைட்டாக மாற்றுவாங்க. மற்றபடி என்ன பண்ணல, ஸ்பீடு கொஞ்சம் ஏற்றுவாங்க என்ன. மற்றபடி ஃபோனை திருப்பலாம் கண்டுபிடிக்கல. அதே மாதிரி தான் இந்த புக்கும். உங்கள் ரியல் எஸ்டேட்டோட என்ன ஐஃபோன் நீங்கள் இதை அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு பக்கம் வேணால் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். மற்றபடி இது எல்லா கேள்விகளுக்கும் இது பதில் சொல்லும். என்ன சார் அப்படி இது கேள்விகளுக்கு பதில் சொல்லுது பார்த்துருவோமா? உங்களுடைய ரியல் எஸ்டேட்டில் ஒரு மனிதர்கிட்ட போய் சந்தித்து பேசுகிறப்ப என்னென்ன கேள்விகள் அவங்ககிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கும், அது எல்லாத்துக்குமே இந்த புக்கு என்ன பண்ணிடும், பதில் சொல்லிடும். இந்த புக்கை பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் தெளிவாக அவரை வந்து நம்ம கூட சேர்த்துக்கிறதுனாலும் சரி, ஒரு பையராக கன்வெர்ட் பண்ணுறதுக்குனாலும் சரி, இந்த புக்கு மிக மிக முக்கியம், அவசியம். சரியா? இந்த புக்கை எப்பயுமே பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்துருங்கம்மா. ஃபஸ்ட் பாயிண்ட் திருப்ப என்ன? இது நம்ம ஏற்கனவே இந்த பாயிண்ட் பார்த்துட்டோம். இந்த பாயிண்ட்டை பற்றி 1 மணி நேரம் பேசலாம். எவ்வளோ? 1 மணி நேரம் பேசலாம். ஏன் கோடீஸ்வரன் ஆகணும்னு பற்றி பேச முடியாதா? பேச முடியாதாங்க? கோடீஸ்வரன் ஆனால் என்னென்ன நன்மைகள் பேச முடியாதா? என்னென்ன நன்மைகள் சொல்லுங்கள் நீங்களே. என்னென்ன நன்மைகள் சார் கோடீஸ்வரன் ஆனா? வீடு கட்டலாம், காரு வாங்கலாம், ஹைஃபையாக வாழலாம், அப்புறம் லேண்டு வாங்கி போட்டுக்கலாம் குடும்பத்துக்கு, அப்புறம் நகை வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில், நிறைய பேருக்கு நம்மளும் வேலை கொடுக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் சுற்றுலா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம், அப்புறம் கடன் இல்லாமல், அதுதான் கோடி வந்துருச்சு. அப்புறம் கடன் இல்லாத வாழ்க்கைக்கு வந்துடலாம். சரி, அப்புறம் நிறைய பேருக்கு உதவி செய்யலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். எந்த கோடீஸ்வரனையாவது போய் கேளுங்க, ஃப்ரீயாவா இருக்கிறாங்க. அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். முதல் கோடியை சம்பாதிக்கிறப்ப அப்படி தான் நினைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை கோடியை சம்பாதிக்கணும்னு முடிவு இலக்கு மாறிடும். சரி, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு வர போகிறோம்னா, ஃபஸ்ட்டு முதல் கோடியை சம்பாதிப்பது மிக மிக கடினம் தான். எல்லார் வாழ்க்கையிலும் இது இருக்குது. கரெக்டாக இல்லையா? முதல் கோடி மட்டும் எப்பயுமே என்னது, மிக மிக கடினம். ஆனால் கூட இருந்து ஒரு குருவும் அவங்க கூட இன்னும் கொஞ்சம் லீடர்ஸும் டீச்சர்ஸும் கோச்சும் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு இது ஈஸியாக கஷ்டமா? கண்டிப்பாக ஈஸி. நம்ம நிறுவனத்தில் இது எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு இருக்குது. அதனால கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், இதை வேகமாக அடையலாம். ப்ளஸ் ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எல்லா இடத்துலையும் என்ன தேவைப்படும், முதலீடு. என்ன கேபிட்டல் தேவையா தேவையில்லையா? வெறுங்கையில் முளம் போட முடியுமா சார்? ஆதியோகியில் முடியும். என்ன அந்த சாதனையை நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம். அப்போ இது ரொம்ப ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் வந்து முதலீடே உங்ககிட்ட கிடையாது. ஆனால் என்ன முதலீடு? உங்களுடைய உழைப்பும் நேரத்தையும் சரியான முதலீட்டில் கொண்டு வரணும். கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்துருங்க.
சரி, இது மாதிரி இந்த கோடீஸ்வரன் ஈஸ்வர பட்டம் யாருக்கு சார் கொடுத்துருக்காங்க? சனீஸ்வரனுக்கு இல்லை சார், கோடீஸ்வரன் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா? மனிதர்கள்ல ஈஸ்வர பட்டம் யார் கொடுத்துருக்கோம்? கோடீஸ்வரனுக்கு தான் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஈஸ்வர பட்டம் வாங்குறது சாதாரண விஷயமா? சாதாரண விஷயமா இல்லை. ஆனா நம்ம வந்து கோடீஸ்வரன் ஆனா உலகமே நம்மள ஈஸ்வர பட்டம் போட்டு அழைக்குது. சரியா? முதல்ல கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் நம்ம முதல்ல கை தட்டலாமா? சார், நேர்மையான வழியில எத்தனையோ பேர் உலக கோடீஸ்வரராக கூட ஆயிருக்காங்க. அதனால கோடீஸ்வரர்கள் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அங்கீகரிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? வாழ்த்தணும். அதெல்லாம் இப்போ பில்கேட்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? நீங்க உடனே கை தட்டணும். அம்பானின்னு சொன்னாலும் நீங்க கை தட்டணும். புரியுதா? அவன் அப்படி கொள்ளையடிச்சு இப்படி ஆகி அப்படி. சார், சில இடங்கள்ல வளைந்து நெளிந்து போய்தான் ஆகணும். ஏன்னா இது பிஸ்னஸ். புரியுது இல்லையா? அதனால அந்த இடத்துல சில விஷயங்கள் செய்து தான் போவாங்க. புரியுதா? அதுக்குன்னு அது வந்து அது அப்படி பண்ணிட்டாங்க, அது இப்படி பண்ணிட்டாங்க, கார்பரேட்னா அப்படிதான் மக்களை ஏமாத்துறாங்க, இப்படி ஏமாத்துறாங்க, இதே பேசிக்கிட்டே இருந்தா இது வந்து படத்துல பேசுறான். ஆனா அந்த படத்தை எடுக்கிறதே ஒரு கார்பரேட். இன்னும் பாக்குறீங்களா பார்க்கலையா? என்ன சார், படம் எடுக்கிறாங்கல்ல, அந்த படம் யார் எடுக்கிறா? கார்பரேட் தான் எடுக்கிறாங்க. ஏன் அவங்க எடுக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனா அது சும்மா ஒரு ஜாலிக்கு மக்கள் அப்பதான் நல்லா ஒரு எதிர்மறையான சிந்தனை கொடுத்தாதான் மக்கள் என்ன பண்றீங்க? ஜெயம் ரவி அப்படி நடிப்பாரு, விஜய் அப்படி நடிப்பாரு, ஆனா வாங்குற சம்பளம் எவ்வளோ பல கோடி யார்ட்ட வாங்குறாரு? மக்கள். கார்பரேட் உங்களை வச்சு சம்பாதிச்சு அவங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. அதனால வந்து இதெல்லாம் காதுல வாங்கி கூடாது. புரியுதா? நமக்கு என்ன இலக்கோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கலாம். சரியா? அப்ப கோடீஸ்வர சிந்தனையை நம்ம வச்சுக்கலாமா சார்? முழுமையா வச்சுக்கலாமா? இந்த உயிரில் வந்து அது உயிரா கலத்துக்கலாமா? உயிரோட உயிரா கோடீஸ்வரன் ஆகிற வரலும் நம்ம இதை விடக்கூடாது. அது முதல் 1 கோடி சம்பாதிக்கிற வரலும் விடக்கூடாது. பாசி பெருமாள் சார் காலையில் உங்களுக்கு என்ன இலக்கு கொடுத்தாரு? இல்லை, இந்த வருஷம் என்ன இலக்கு கொடுத்தாரு? இந்த ஆண்டுக்கு 1 கோடி இலக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ அதை அடையிறதுக்குள்ள வழிகள் தான் இப்போ முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் அடுத்த பாயிண்ட்மா இதுவும் பார்த்துட்டோம். இந்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்பீட் அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். ஸ்பீடாக போகலாம், அதுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து திங்க் மணி திங்க் ஆதியோகி. என்ன சார், இதுக்கு எப்படி நம்ம வரோம்னா பணம்னா என்ன நினைக்கணுன்றதுக்கு தான் இந்த ஸ்லோகன். ஓகே? பணம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் பணம் வளருமா? தனியா வச்சா வளராது. அப்ப பணம்ன்றது ஒரு பொருளாதார கருவி, ஒரு பொருளாதார முதலீட்டு கருவியா? கிடையாது. பணம் வந்து முதலீடு. புரியுதா புரியல சார்? முதலீடுனா வளர்ச்சி. முதலீடுனா பணம் வச்சிருந்தா பணம் வளருதா? அப்ப பணம் முதலீட்டுக்குள்ள கருவியா? கிடையாது. முதலீடு பணத்துல போய் முதலீடு பண்ணா பணம் வளருமா? வளராது. அப்ப பணம் வந்து ஒரு சேமிப்புக்கான கருவி. எதுக்கான கருவி? சேமிப்புனா வளராது, முதலீடுனா வளரும். பேங்க்ல போடுறோம் சார், என்ன வட்டி சார் தராங்க? 6.5% 7% தராங்கன்னு வச்சுக்கோ. இந்த 7% என்ன மேட்ச் பண்ணுதுன்னா நம்மளுடைய விலைவாசி உயர்வு என்ன இருக்கு? ஒரு 7% இருக்கு. இதை மேட்ச் பண்ணுது. அப்ப பேங்க்ல போடுற பணம் வளருதா? சொல்லுங்க கரெக்டா? பேங்க்ல போடுற பணமும் விலைவாசி உயர்வும் ஒன்னா இருக்கு. அப்ப பேங்க்ல போடுற பணமும் என்ன ஆகல? வளரல. அப்ப பேங்க்கும் என்னது? சேமிப்பு தான். என்ன சார்? சார், இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா எது முதலீடு பார்த்துருவோமா? பேங்க்கு முதலீடு இல்லை, பணம் முதலீடு இல்லை, ரெண்டுமே என்னது? சேமிப்பு. நம்ம மூணாவது என்ன போட்டிருக்கிறதுல கோல்டு. கோல்டு போட்டிருக்கா? சரி, கோல்டு என்னைக்குமே வந்து முன்னாடி வந்து அது ஒரு முதலீடா இருந்தது, இப்ப முதலீடா இல்ல. கரெக்டா? 5 வருஷமா கோல்டு எப்படி சார் இருக்கு? அப்படி இப்படி ஆடிட்டு இருக்கு. ஏன் ஆடிட்டு இருக்குன்னா நிறைய தங்க சுரங்கங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? இப்ப கூட ரீசெண்டா சவுதி அரேபியால மெக்கா பக்கத்துல 127 கிலோமீட்டருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? தங்க சுரங்கம் இருக்கக்கூடிய படிவங்களை எடுத்திருக்காங்க. அதுல இருந்து தங்கத்தை எடுத்தா தங்கத்துக்கு வேல்யூவே குறைஞ்சிரும் ரொம்ப. ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்க? மெயின்டைன் ஆகுது, பண்ணுவாங்க. இனிமேல் தங்கம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப தங்கமும் எதுல சேர்ந்துருச்சு? சேமிப்புல சேர்ந்துருச்சு. ஓகேயா? தங்கமும் சேமிப்பு, பணமும் சேமிப்பு, பேங்க்கும் சேமிப்பு. உங்க பேங்க் பாஸ்புக்ல என்ன சார் போட்டிருக்கு? சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லையா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன? சேமிப்பு கணக்கு தான். சேமிப்பு வளராது. புரியுதா? பேங்கே சொல்லிடுச்சு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? பேங்க்ல போட்டா வட்டி கிடைக்குது இப்படின்னு சொல்லி நம்ம தவறான புரிதல்ல இருக்கும். அப்ப பேங்க்ல யாராவது பணம் போட விடுவீங்களா? சொல்லுங்க சார். அப்ப நமக்கு காம்படிட்டர் யாரு?
இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பேங்க் இருக்கணுமா? சொல்லுங்க. பேங்க் வந்து ஒரு சிறு முதலீட போட்டு அதை மொத்தமா இன்னொரு முதலீடுல கொண்டு போய் போடுறதுக்கான ஒரு டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய இடம். புரியுதா? பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய இடம். அதுக்கு அது பயன்படும். மற்றபடி எதுக்கு பயன்படாது? முதலீட்டுக்கு பயன்படாது. அதனால இதை வந்து நிறைய பேருக்கு நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா எல்லாரும் சும்மா பேங்க்ல போட்டு வச்சிருப்பாங்களே அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? வெளியே எடுத்துருவாங்க. சரியா? எடுக்கணுமா எடுக்க வேணாமா? கண்டிப்பா எடுக்க வைக்கணும்னா நீங்க தெளிவா புரிய வைக்கணும். சரியா? சரி, அப்ப பேங்க் எடுத்தாச்சு. அப்புறம் வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டீங்களா எடுக்கலையா? அதான் எடுத்தோம்ல சார். கோல்டுல என்ன பண்ணீங்க? கோல்டுல முதலீடு கிடையாது. கோல்டு என்னன்னு சொல்லிட்டீங்க? சேமிப்புன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எதனால? தங்க சுரங்கங்கள் நிறைய கண்டுபிடிக்கிறதுனால என்னது? கோல்டின் மேல பெருசா வளராது. அப்போ வளர்ந்தாலும் பேங்க் வட்டி மாதிரி தான் கொஞ்சம் தான் வளரும். அப்போ பேங்க்கும் என்னது? சேமிப்பு கணக்குல சேர்ந்துருச்சு. பேங்கும் சேமிப்பு, இதுவும் சேமிப்பு. வேற அடுத்து என்ன போட்டிருக்கு? ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் வந்து நமக்கு சரியா நாலேஜ் கிடையாது. ஒன்று திடீர்னு ஏறும். நேற்று மட்டும் சென்செக்ஸ் வந்து 1000 புள்ளி டப்புன்னு விழுந்துருச்சு. யாருக்கு தெரியும் ஏறும் இறங்கும்னு? அம்பானி இருக்காருல்ல, அனில் அம்பானி, அவர் சொத்து மதிப்பு ஷேர் வேல்யூவில் 1000 ரூபாய் இருந்த வேல்யூ இன்னைக்கு 1 ரூபாய். இன்னைக்கு எவ்வளோ? அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா 1 கோடி ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். வாங்கிக்குவீங்களா? நீங்கள் வாங்கிக்குவீங்களா? ஆனால் ஷேரில் அப்படி தான் நடந்திருக்கு. நிறைய ஷேர் ஏறி இருக்கு, ஆனால் நிறைய ஷேர் வீழவும் செஞ்சிருக்கு. அதனால ஷேரை நம்ம கண்டிப்பாக கேரண்டீடாக எடுத்துக்க முடியாது. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கா? பெரிய ரிஸ்க் இருக்கா? பெரிய ரிஸ்க் இருக்கு. அதனால அது பக்கமும் நம்ம போக மாட்டோம். வேற என்ன இருக்கு? சிட் ஃபண்டு நேர்மையாக நடத்துறவங்க பேங்கை விட கொஞ்சம் வட்டி கூட தராங்க. மற்றபடி ரொம்ப பேராசை காட்டுறவங்க என்ன பண்றாங்க? கம்பெனியவே எடுத்துட்டு போயிடுறாங்களே. சரியா? அங்க போலாமா? பேராசை பெருநஷ்டம். கரெக்டா? அப்ப சிட்டு போக முடியாது. வேற என்ன இருக்கு? கிரிப்டோ. கிரிப்டோ யோகி சார். கிரிப்டோ என்ன சார் ஆகுது? கண்ணுக்கு தெரியலையா? பல பேர் வாழ்க்கையை நாசம் பண்ணிருச்சு. என்ன? பல பேர் வாழ்க்கைய நாசம் பண்ணிருச்சு இல்லையா? நிறைய அங்க போடுங்க, இங்க போடுங்க, எங்க போடுங்க, யாரு என்ன எப்படின்னு தெரியாது. போட்டு 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 பணத்தை என்ன பண்ணாங்க? கேம்லிங் மாதிரி போட்டு போட்டு என்ன ஆயிட்டாங்க? கடைசியில அந்த காயின் யார் ஓனர்னு யாருக்குமே தெரியல. அந்த ஓனரை கண்டுபிடிக்கவே முடியலன்றாங்க கடைசியில். கேட்டா என்ன இது ஒரு ஸ்டேட்மெண்டா? இப்படிலாம் வந்து அந்த என்ன பண்றாங்க? நிறைய தோல்விகள் எதுல இருக்கு? கிரிப்டோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம போறது மிக மிக கடினமான விஷயம். முதலுக்கே மோசம் போறதுல போலாமா? போகக்கூடாது. அடுத்து மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸு இதெல்லாம் என்ன பண்ணுது? சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு போட்டுறான். கீழே போட்டுருக்கானா போடலையா? அதில் வந்து என்ன ஆகுது? இன்னைக்கு எல்ஐசி பங்குகள் கூட சில திட்டங்களில் ரொம்ப பெரிய முன்னேற்றம் 10-15 வருஷம் கழிச்சு எடுத்து கொடுக்கலையா? அப்போ என்ன அர்த்தம்? போடுறது சில என்ன முதலீடா இல்லை, என்னவா இருக்கு? சேமிப்பாக தான் இருக்கு. அடுத்து என்ன? அப்பார்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட் கூட உங்களுக்கு என்னவா இல்லை? எல்லா இடத்துலையும் முதலீடா இல்லை. அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் என்ன இருக்கு? சேமிப்பாக தான் இருக்கு. ஏன் தெரியுமா அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சேமிப்பாக இருக்கு? அப்பார்ட்மெண்ட் நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் இதில் வாங்கியிருக்கீங்க? அப்பார்ட்மெண்ட் எதாவது வாங்கியிருக்கீங்களா? அப்பார்ட்மெண்ட் வாங்கினவங்க இல்லை. ஓகே சரி. அப்பார்ட்மெண்ட் வந்து என்ன சார் சொல்லுது? லேண்ட் இத்தனையோடு தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? காற்றுல இடம் தான் அதிகமாக கிடைக்கும். போக போக பில்டிங்கோட மதிப்பு என்ன ஆயிடுது? குறைஞ்சிருது. குறைஞ்ச உடனே இந்த லேண்ட் இத்தனையோண்டு இருக்குது இல்லை, அவர் கொடுத்தாங்கல்ல அந்த இடத்துல ஷேரு, அந்த ஷேரோட மதிப்பு பெருசாக ஏறாது. ஏன்னா இவ்வளோதான் லேண்டே கொடுத்துருக்காங்க. அதனால அப்பார்ட்மெண்ட் என்ன ஆகலை? பெரிய வளர்ச்சியை கொடுக்கல. ஓகே, லேண்டு தான் இப்போ பெரிய வளர்ச்சி கொடுக்கும், அப்பார்ட்மெண்ட் கொடுக்காது. சரியா? அடுத்து டெவலப்டு லேண்ட்னா என்ன சார்? இப்போ ஊரப்பாக்கத்தில் இப்போ போய் ஒரு 1.5 கோடி 2 கோடி கொடுத்து இடம் வாங்கலாமா? இப்போ வாங்கக்கூடாது. இதே இது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிக்கலாமா? கரெக்டா? 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிக்கலாமா? கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம். அப்போ என்ன ரேட் இருந்திருக்கும்? 1000 இருந்திருக்கும். அப்புறம் என்னவா மாறிச்சு? லட்சமா மாறிச்சு. அப்புறம் என்னவா மாறிடுச்சு? கோடியா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 1000 மடங்கு என்ன வளருது? லேண்டு வளருது. ஆனால் வளர ஆரம்பிக்கிறப்ப போட்டாதான். எப்போ போட்டா? வளர்ந்ததுக்கு அப்புறம் போட்டா இந்த இன்றைய கோடி நாளைய பல கோடிலாம் கிடையாது. இன்றைய லட்சம் நாளைய கோடி. ஆனா இன்றைய கோடி நாளைய பல கோடிலாம் கிடையாது. ஏன்னா அது வளர்ந்து முடிஞ்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு? வளர்ந்து முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம எந்த லேண்டை சார் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர ஆரம்பிக்கும் இடமும் வளரும் இடமும். ஓகே, வளர ஆரம்பிக்கிற இடம்னா என்ன ரேட்ல சார் இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு 300 இருந்து 400 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள. என்ன ரேஞ்சு? நம்ம கம்பெனில 300 ரூபாய்க்கு பொருள் இருக்கா சார்? 288 ரூபாய்க்கே இருக்கு.
தெரியுமா? எத்தனை ரூபாய்க்கு இருக்கு? சரி, அந்த 288 ரூபா ஸ்கீம்ல எத்தனை பொருள் எங்கெங்க இருக்குன்னு டக்குன்னு பார்த்துடலாமா? கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டாகவே நம்ம டிசைன் பண்ணிட்டோம். நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ரேட் கார்டில் கூட பின்னாடி இருக்கும், பார்த்துக்கோங்க. திருப்பி ரேட் கார்டில் ஒரு அடுத்த பக்கத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே 288 ரூபா பொருள் கொடுத்துருப்போம். என்னென்ன ப்ராஜெக்ட் போட்டிருக்கு சார்? பூஜா கார்டன், செல்வ விநாயகர் நகர், இதில் காந்தி நகர், பிரம்மபுரீஸ்வரர் நகர், இதெல்லாம் எங்கே இருக்கு? திருச்சியில் இருக்கு, திண்டிவனத்தில் இருக்கு, வேற எங்கே இருக்கு? காஞ்சிபுரம் டு ஆரணி அந்த பக்கம் இருக்கு, உத்தரமேரூர்ல இருக்கு, வேற எங்க இருக்கு? விழுப்புரத்துல இருக்கு. ஓகே, இது மாதிரி அடுத்தடுத்து பொருட்கள் நம்ம உற்பத்தி பண்ண ட்ரை பண்றோம். இது வந்து வளர ஆரம்பிக்குது, இப்பதான் ஆரம்பிக்குது. ஓகே சார், வளர ஆரம்பிக்கிறப்ப இன்னைக்கு வந்து ஒரு 288 ரூபாயில ஒரு பிளாட் வாங்கினா எத்தனை பிளாட்டு? நம்மளோட லோகோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஆதியோகி ரியல் எஸ்டேட் ஹோல்சேல். என்ன பண்ணியிருக்கோம்? ஹோல்சேல்னா என்ன? மொத்த வியாபாரம். அப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒருத்தர் வாங்க வர்றாருன்னா ஒன்றா வாங்கினா இந்த ரேட்டு, அதே இது வந்து நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு கம்மி பண்ணி கிடைக்குமா சார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அதே மாதிரி நம்மளும் அதுக்கு அவரை கேட்காமலே என்ன பண்ணிடுறோம், ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தால் ரேட்டை குறைச்சிடுறோம். என்ன ரேட்டு? 266. நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து வாங்கினா எனக்கு என்ன ஆயிடுச்சு? ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு. 255 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளோ? 4 பிளாட் வாங்கினா 255. 7 பிளாட்டாக வாங்கினா எவ்வளோ? 25 பிளாட் வாங்கினா எவ்வளோ? அதாவது என் கம்பெனியில் 25 பேர் இருக்கோம் சார், நாங்கள் 25 பேர் எடுத்துக்கிறோம்னா எவ்வளோ? 234 ரூபா. 7 பேர், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 7 பேர் எடுத்துக்கிறோம்னு சொன்னால் 244 ரூபா. இது நல்ல டிஸ்கவுண்டா சார்? நல்ல டிஸ்கவுண்ட் தானே? ஓகே, ஸோ அதனால 288 ரூபாய் வாங்கணும்னு இருந்த ஒருத்தரை 44 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு அரை கிரவுண்ட் டிஸ்கவுண்ட். இப்போ எவ்வளோ ஆச்சு சார்? 50,000 ரூபாய். லோ பட்ஜெட்டில் 50,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்ன்றது எப்படி சார்? மிகப்பெரிய டிஸ்கவுண்ட் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் இது ஒரே கல்லில் 7 மாங்காய், அதாவது ஒரே கஸ்டமரை ஒழுங்காக புரிய வச்சிங்கன்னா எத்தனை பேர் வாங்க வச்சிடலாம்? 7 கஸ்டமரை வாங்க வச்சிடலாம். கரெக்ட் இல்லையா? புரியுதா சார்? இப்போ ஒரு கஸ்டமரை நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கும், நேற்று கூட திருச்சியில் பூஜா கார்டனில் முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. 7 பிளாட், ஒரே கஸ்டமரை 7 பிளாட் வாங்கிட்டாங்க. அங்கே ஜின்னா சார் டீமில் தஞ்சாவூர்லேருந்து பாலுன்றவர் ரெஃபர் பண்ணி, அவர் பாலு ஒரு லீடரு, அவர்கிட்ட வந்து தஞ்சாவூர்லேருந்து சேல் எங்கே வந்திருக்கு? திருச்சியில் வந்திருக்கு. வந்த சேல் எத்தனை? 7. நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் நல்லபடியா. ஸோ அப்போ வந்து 7 பிளாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வருது. என்ன கரெக்ட் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாழ்க்கையில் 1 கேட்டா 7 கேட்டா 7. ஆனால் அந்த கேட்குறதுல ஒரு தீவிரம் இருக்கணும். என்ன இருக்கணும்? தீவிரவாதி எவ்வளோ தீவிரமா இருப்பான்னு சொல்லுங்க. ஏங்க நீங்க அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க? அவனை பத்தி கேட்டா உடனே தீ மாதிரி பதில் வருது. நீங்க ஏன் வாழ்க்கையில தீவிரவாதி மாதிரி இருக்க மாட்டீங்க? நல்ல தீவிரவாதியா இருக்கலாம்ல. இன்னையில இருந்து என்ன இருக்க போறோம்? நல்ல தீவிரவாதியா இருக்கணும், தீ மாதிரி இருக்கணும். அவனை பத்தி கேட்டோன்னு உடனே வருது பதில். சரியா? ஏன்னா அவன் இலக்கு ஒண்ணுதான் வச்சிருப்பான், அதை அடையிற செத்தாலும் என்ன பண்ணுவான்? அடைஞ்சே தீர்வான்னு இருப்பான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? சாகுறதுக்கு பயப்படுவோம் இல்லையா? சார் என்னைக்காவது கிளம்ப போறீங்களா இல்லை இங்கேயே இருந்துட போறீங்களா? இந்த கிளம்பாதவங்களாம் எந்திரிக்கலாம். இன்னும் ஒரு ஆள் கூட எந்திரிக்க மாட்டீங்க? கிடையவே கிடையாதா? அப்ப கண்டிப்பா நமக்கு முடிவு உறுதி இல்லையா? அப்புறம் ஏன் பயம் கேக்குறேன்? அப்புறம் ஏங்க பயம்? அது வந்து இல்லாம இருந்தா பரவாயில்ல, அது கண்டிப்பா நமக்கு இருக்கு. அப்ப எதுக்கு அதை பத்தின பயம்? நமக்கு முன்னாடி வந்தவங்களும் போயிட்டாங்க, இனிமேல் வரவங்களும் போயிடுவாங்க. நாம மட்டும் இருக்க போறதாவே நினைச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? பயந்தே தினந்தோறும் சாவறதுக்கு பதிலாக இன்னைக்கு கிளம்பிடலாம். புரியுதா? இருந்தா பயமற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும். என்ன அச்சமில்லை உச்சி மீது. சார் பாரதியாருக்கு ஒரு பெரிய கை தட்டலாமா? இப்படிதான் தட்டுவீங்களா பாரதியாருக்கு? தமிழ் மேல பாசம் இருந்தா என்னன்னு கை தட்ட அப்படி இருக்கணும். ஒரு 35 வயசுல என்ன சார் பண்ணாரு அவரு? ஒரு 35 வயசுக்குள்ள என்ன அவர் ஒரு தீவிரவாதிட்டான். யாரு? ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க? அவர் தேடுறாங்க, வைக்கிறாங்க. எதுக்கு சார் அவர் துப்பாக்கி வச்சுட்டு ஓடிட்டு இருந்தாரா? அவருடைய வார்த்தையும் கவிதையும் இங்க பெண்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு சார். பெண்கள்லாம் அவருக்கு அப்படி தட்டலாம்.
அவர் வார்த்தைகள்னால பெண்கள் இன்னைக்கு இங்க வந்து உட்கார முடியுது இல்லையா? எவ்வளவு பெரிய கவிஞன் அவரோட வார்த்தையினால அவ்வளவு பேரை தட்டி எழுப்புனவரு அவர். நீங்க இனிமேல் பாரதியார்னு கேட்டாலே என்ன பண்ணணும்? பொங்கிடணும். சரியா? எங்கேயுமே பொங்கல. என்ன இங்கேயாவது பொங்குங்க. இந்த பொங்கலுக்கு இல்லைன்னா அடுத்த பொங்கலுக்கு எல்லாருக்கும் நல்லபடியா வீட்டுல பொங்கணும் இல்லையா? நிறைய செல்வம் பொங்கணும், நிறைய இன்பம் பொங்கணும், நிறைய நகை பொங்கணும், நிறைய நிலங்கள் உங்க வீட்டுல பொங்கி வரணும்னா நீங்க கொஞ்சம் இங்க பொங்கணும். கொஞ்சம் பொங்கணுமா அதிகமா பொங்கணுமா? அதிகமா கொஞ்சம் பொங்குங்க. வேற வழியே கிடையாது. சரியா? இந்த பொங்கலை விட்டுட்டோம், அடுத்த பொங்கலை